ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் வீக்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்க போறாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் டெஸ்ட் இருக்கும், இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ செகண்ட் வீக்ல டே 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஆவரேஜ் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன், டே 2ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக், ரீசனிங்ல டைரக்ஷன், டே 3ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் வென் டயக்ராம், டே 4ல வந்து மேக்ஸ்ல பார்ட்னர்ஷிப், ரீசனிங்ல ஃபிகர் கவுண்டிங் டாபிக், சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் டே 6ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல அக்ஸலரேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷன், ஃபிரிக்ஷன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே டே 1ல இருந்து டே 6 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான வீக்லி டெஸ்ட் வந்து நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. சாட்டர்டே பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கான வீக்லி டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் சாட்டர்டே செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தேர்ட் வீக்ல என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் வீக்குக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டும் சேர்த்து எழுதுற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபோர்த் வீக் வரும்போது ரீசனிங் பாத்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகிரும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் 30 மார்க் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5th வீக் இல்லைன்னா ஒரு 6th வீக் போகும்போது மேக்ஸும் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிரும். அப்ப மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. கரெக்டா ஒரு 10 வீக்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு 100% வந்து கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் டைரக்டா ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கோர் ஒரு 50 வருது அப்படின்னா அடுத்தடுத்து டெஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும்போது ஸ்கோர் வந்து 85 to 90க்குள்ள நாம கொண்டு போக முடியும். ஸோ செகண்ட் வீக்ல டெஸ்டோட டாபிக் பாத்தீங்கன்னா ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், வென் டயக்ராம், பார்ட்னர்ஷிப், ஃபிகர் கவுண்டிங், நியூட்டன் லா ஆஃப் மோஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அக்ஸலரேஷன், மோஷன், ஃபிரிக்ஷன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே செகண்ட் வீக்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஈஸியான டாபிக் தான். ஒவ்வொரு டாபிக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சிடலாம். சயின்ஸ்ல இந்த 3 டாபிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல முடிக்கக்கூடிய டாபிக். அதே மாதிரி ஃபிகர் கவுண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்ல ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே முடிச்சிடலாம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் நீங்க ஏற்கனவே சிம்பிளிபிகேஷன் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல. அதே டாபிக் தான் இங்க அகைன் ரிவைஸ் பண்ண போறீங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அங்க பிளஸ் மைனஸ் கிராஸ்ன்னு கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏனா பிளஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பினா கிராஸ்ன்னு எடுத்துக்கோங்கன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க புதுசா படிக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைரக்ஷன் மட்டும்தான். ஓகேவா? கிளாசிபிகேஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? நம்பர் சீரிஸோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் அப்படியே உங்களுக்கு வரும் கிளாசிபிகேஷன்லயும். அப்ப புதுசா படிக்கக்கூடிய டாபிக் வந்து 4 டாபிக் தான். பாக்குறதுக்கு தான் நிறைய டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க படிச்ச டாபிக்ஸ் சிலது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதே கான்செப்ட். மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷனோட கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸோட கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் செகண்ட் வீக்குக்கான பிளான். அப்படியே கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ரெடி ஆகிரலாம். ஜனவரி 2025ல குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப இருந்து நம்ம ஒரு 7 பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்காக 80 டேஸ்ல ரெடி ஆகுற மாதிரி ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் இன்னுமே குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல மேடம். ஜனவரியில அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். என் கையில எந்த ஒரு மெட்டீரியலும் இல்ல. எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது இந்த குரூப் டி மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிருக்கேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ குரூப் டிக்கான கிளாஸஸ், எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸ், இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்கோட பிஓ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த கிளாஸஸ்ல இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க.
1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணிட்டு எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ படிக்க ஆரம்பிங்க. உங்க சைட்ல இருந்து 100% எஃபோர்ட் போட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு 200% திருப்பி கிடைக்கும். பாசிட்டிவா இருங்க. நம்மளால முடியும், நம்புங்க. இவ்வளோ நாள் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாலும் குரூப் டிக்கு இப்ப இருந்தாது படிக்க ஆரம்பிங்க. நம்மளும் ஜனவரியில இருந்தே சொல்லிட்டே இருங்க படிங்க 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 படிங்கன்னு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டேஸை வந்து கோல்டன் டேஸ்ன்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா லைஃப்ல எப்பவுமே ரெக்ரெட் பண்ணக்கூடாது. அன்னைக்கு அந்த நாள்ல சும்மாவே இருந்துட்டோம், படிக்காம விட்டுட்டோம், அப்பவே படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணக்கூடாது. உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. ஓகேவா? நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக்குக்கான பிளான் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருந்தும் நீங்க பிளானை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.